பொன்னான காலம் அப்படின்னு சொன்னா அந்த பொன்னவன் மன்னவன் என்று சொல்லக்கூடிய குருவினுடைய அருளால அந்த குரு கொடுக்கக்கூடிய கெஜகேசரி யோகம். உனக்கு என்னப்பா வீடியோல அடிச்சு விட்டு போயிடுவேன், குரு அப்படி இருக்காரு இப்படி இருக்காருன்னு. இருக்கிற நிலைமை எங்களுக்கு தானே தெரியும். ஒருத்தருக்கு திருமணம் நடக்கும், மகர ராசிக்காரங்களுக்கு இதுவரையும் திருமணம் தடை, திருமணம் ஆன விஷயத்துல வாழ்க்கை தடை, வாழ்க்கையை அடுத்த கட்டம் நகர்த்துவதில் தடை, அடுத்த கட்டம் நகர்த்தணும் நினைச்சாலும் நகைனால ஒரு விஷயம் நின்னுச்சுங்க, நகை போட முடியல, கல்யாணம் தடைப்பட்டுச்சுங்க, நகையெல்லாம் அடமானத்துல இருக்குங்க, இப்படிங்கிற சூழல்கள் எல்லாம். அப்ப இந்த நேரத்துல ஒரு சக்தி வேணும், ஒரு மனச்சோர்வான ஒரு காலகட்டங்கள்ல ஒரு எனர்ஜி வேணும், ஒரு காற்றோட்டம் வேணும், ஒரு மன இறுக்கம் என்பது நீங்கணும். நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இல்லைனாலும் பரவாயில்ல. இவ்வளவு காலம் கோயிலுக்கு போயிட்டு தாயா இருக்கும், ஆனா ஒண்ணுமே நடக்கணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு திடீர்னு ஒரு நல்ல அமைப்புகள் தான் ஒரு உருவாகும். அந்த திடீர் அப்படின்றதுக்கு காரணமே அன்பான நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக 2026க்கான குரு பகவானுடைய பெயர்ச்சி பலன்களை நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த எபிசோட்ல மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி 2026 எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. குரு பகவானுடைய பெயர்ச்சி 2026 என்னைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு? இதுவரை நடந்த குரு பகவானுடைய பயிற்சி, வருஷத்துக்கு ஒரு முறை குரு பகவான் பயிற்சி ஆனாலும் இந்த 2026வது வருடத்துல வரக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சிங்கிறது உச்ச குரு அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வர்றார். அதுல கடகம் அவருடைய உச்ச வீடு. அந்த இடத்திற்கு குரு பகவான் வந்து உட்கார்றது மிக மிக மகர ராசிக்காரர்களுக்கு நன்மையான விஷயம். அதுலயும் ஒரு 7.5 சனியை 7.5 வருஷமா சந்திச்ச மகர ராசிக்காரர்கள் 7.5 சனி நிறைவான இந்த நேரத்துல ஒரு உச்ச குருவினுடைய பார்வை அவங்க ராசி மேல, அவங்களுடைய மனசு மேல, அவங்களுடைய உடல் மேல அவங்களுக்கு படுறதுங்கிறது, குருவினுடைய பார்வை கிடைக்குது அப்படின்றதே பெரிய யோகமான அதிர்ஷ்டமான ஒரு காலம். சரி, எப்ப நடக்கிறார் குரு பகவான் அப்படின்னு கேட்டா 2026வது வருடம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி நள்ளிரவு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி திங்கட்கிழமை சரியாக உங்களுக்கு வைகாசி 18ஆம் தேதி 1:50 குரு பகவான் மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு பெயர்கிறார். அந்த இடம் வந்து உச்ச குருவாக அவர் உட்கார்ந்துருக்க போறார். சரி, உச்ச குருவா இருக்கக்கூடிய ஒரு குரு பகவானாலே ஒரு வருஷம் ஒரு ராசியில பிரவேசிக்கிறாருன்னு சொல்றோம். அதுல அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி அப்படியே குரு பகவான் வந்து அதிசாரமா சிம்மத்துக்கு போயிட்டு ஒரு 3 மாசம் அங்க இருந்துட்டு திரும்ப அப்படியே கடகத்துக்கு வந்துறார். அப்போ ஒரு வருட குரு பயிற்சியில குறைந்தபட்சம் முதல்ல ஒரு 3 மாதம், அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம், ஒரு 9 மாதங்களாவது உச்ச குருவினுடைய நன்மையை மகர ராசிக்காரங்க அனுபவிக்க போறாங்க. அந்த உச்ச குருவினால நிறைய யோகமான அதிர்ஷ்ட காலங்களை மகர ராசிக்காரவங்க பெற போறாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி காலகட்டத்துல குரு பகவான் ராசியை பாக்குறாரு அப்படின்னும் போது இவங்க மனசுல நினைச்ச காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்துல நிறைவேறுமா? நிச்சயமா. மகர ராசிக்காரவங்க என்ன போய் நினைச்சிருக்க போறாங்க? 7.5 சனி நடந்த காலங்களில் தப்புச்சா போதுமையான மாதிரிதான் வாழ்க்கை இருந்துச்சு. எங்க பார்த்தாலும் தடைகள், தாமதங்கள். ஏற்கனவே சனி பகவானாலே ஒரு முட்டுக்கட்டை போட்டு ஒரு முயற்சியை இன்னும் கொஞ்சம் செய், இன்னும் கொஞ்சம் செய்யும் ஒரே செயலை திரும்ப திரும்ப செய்ய வச்சு, அதுக்கப்புறம் அனுபவத்தை கொடுத்து, அதுக்கப்புறம் ஞானத்தை கொடுத்து, இது எல்லாத்தையும் படிப்பினையை கொடுக்கக்கூடியவரு. யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க எல்லாத்தையும் புரிந்து வைத்திருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு படிப்பினையான காலமா இருந்தது. 7.5 சனி சொந்த வீடு தானே எல்லாம் பார்க்கல, அவ்வளவு ஒரு சிரமங்களை சந்திச்சிருந்தாங்க. அப்போ ஒரு உந்து சக்தி வேணும் இல்லையா? சோம்பேறித்தனமான மனநிலைன்னு சொல்ல முடியாது, அழுத்து போன மனநிலை அப்படின்னு சொல்லலாம். பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க அலட்சியமா இருக்காங்க, மந்தமா இருக்காங்க, முயற்சி பண்ணாம இருக்காங்க, சோம்பேறித்தனமா இருக்க. உனக்கு என்னப்பா, நீ சொல்லிட்டு போயிருவ, பட்டபாடு எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்ற மாதிரிதான் மகர ராசிக்காரங்க. எல்லா விதத்திலும் முயற்சி செய்து, எல்லா பக்கமும் ஓடி, 4 திசைகளிலும் கேட்டு, 4 விஷயங்களையும் தெரிந்தும் கூட 4 செவத்தை மீறி அவங்களால போக முடியாது. சுத்துக்கு சுத்து போட்ட மாதிரி இருந்திருக்கும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க 7.5 சனி காலகட்டங்கள்ல. அப்ப இந்த நேரத்துல ஒரு சக்தி வேணும், ஒரு மனச்சோர்வான ஒரு காலகட்டங்கள்ல ஒரு எனர்ஜி வேணும், ஒரு காற்றோட்டம் வேணும், ஒரு மன இறுக்கம் என்பது நீங்கணும். நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இல்லைனாலும் பரவாயில்ல, தெய்வமாவது நிக்கணும். அந்த தெய்வம் தான் இந்த உச்ச குரு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா
குரு பகவான் வந்து ஆன்மீக எண்ணங்கள் ஒருத்தர் இருப்பதற்கும், தெய்வ வழிபாட ஒருத்தர் பண்றதற்கும், இரக்க சுபாவத்தோட ஒருத்தர் இருக்கிறதுக்கும், ஈகை குணத்தோட இருக்கிறதுக்கும், தானம் தர்மங்கள் செய்வதற்கும், தானம் தர்மங்கள் செய்த புண்ணியத்தின் பலனாக இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பூர்வ ஜென்ம தொடர்புனால கிடைக்கக்கூடிய நன்மைகளை கொண்டுட்டு வந்து ஒருத்தர்ட்ட அப்படியே தாரவாத்து கொடுத்து, அவங்களுக்கு நிறைய யோகங்களை கொடுத்து, அவங்களுக்கு சில அறிமுகங்களை கொடுத்து, இறைவன் மனித ரூபாயன அப்படின்னு சொல்ற மாதிரி நல்ல மனிதர்களை, நல்லவர்களை இவருக்காக இதை செய் அப்படின்னு உந்து சக்தியை குரு கொடுப்பார். மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு விழிப்பான காலம்னு சொல்லலாம். இதுவரையும் இவங்க கிடக்குறாங்க அப்படின்ட்டு போனவங்க இவங்க எங்க இருக்கிறாங்க சொல்லுவாங்கல்ல, நேரங்காலம் தேடி வந்தா எல்லாரும் தேடி வருவாங்கன்னு சொன்ன மாதிரி தேடி போன காலங்களிலே யாருக்கும் உதவாத மகர ராசிக்காரர்களுக்கு. காரணம், 7.5 சனி நடக்கும்போது நீங்க தேடி வழியேக்க போனாலும் கூட பாக்குறவனுக்கு ஏதோ நம்ம ஏதோ இரவல் அட நான் நல்லதாயா பண்ண வந்தேன்னு சொன்னாலும் அவன் பாக்குறது விரோதி மாதிரியே பார்த்துட்டு இருந்திருப்பான். அப்படிப்பட்ட ஒரு காலங்களை சந்தித்த மகர ராசிக்காரர்கள் இந்த உச்ச குரு பார்க்கும்போது உங்களை தேடி அப்படியே ஆட்கள்லாம் வரக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தெய்வ வழிபாட்டினால உங்களுக்குள்ள ஒரு உந்து சக்தி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, உத்வேகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, மனசுல வந்து ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தைரியம், ஒரு இருள் நீங்குச்சு, சனி பகவான் பிடித்திருந்த பீடைகள் எங்களை விட்டு விலகுச்சு, உச்ச குருவினுடைய ஒளியை நாங்க கிரகித்தோம் அப்படின்ற மாதிரி நான் மிகைப்படுத்தி சொல்லல. ஒரு குரு நேராக பார்க்கும் பொழுது சமசப்தம பார்வை அப்படின்னு சொல்றோம். ராசிக்கு 7ஆம் இடத்துல உட்கார்ந்து குரு ராசியை பார்க்கிறார். இந்த இடத்துல ஒரு அற்புதமான யோகம் ஒண்ணு மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. அதான் நான் முன்னவே சொன்னேன் வீடியோனுடைய துவக்கத்துல, இது ஒரு பொன்னான காலம் அப்படின்னு சொன்னா, அந்த பொன்னவன் மன்னவன் என்று சொல்லக்கூடிய குருவினுடைய அருளால அந்த குரு கொடுக்கக்கூடிய கெஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகம் என்பது மகர ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதே பொண்ணுதாங்க. பொண்ணு மட்டும் இல்லைங்க, பெண்களுக்கும் நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த கண்ணாக பார்த்த குடும்பத்திற்கு ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம். ஏற்கனவே தடைபட்டு இருந்த காரியங்கள் எல்லாம் திரும்ப செய்வதற்கு, நகைனால ஒரு விஷயம் நின்னுச்சுங்க, நகை போட முடியல, கல்யாணம் தடைபட்டுச்சுங்க, நகையெல்லாம் அடமானத்துல இருக்குங்க, இப்படிங்கிற சூழல்கள் எல்லாம் அடமானம் எங்க இருக்கு, வித்துட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த விலைக்கு நாங்க வாங்க முடியுமா இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு நினைச்சங்க. ஆனா எல்லாமே எங்களுக்கு கொஞ்சம் சாதகமா அனுகூலமா வந்துச்சு. என்னைக்கோ செய்த உதவி, என்னைக்கோ போட்டிருந்த ஒரு பணம், என்னைக்கோ தடைப்பட்ட சுபகாரியத்தை மீண்டும் செய்து ஒரு வரவை பார்த்தோம், என்னைக்கோ பூர்வீகத்துல சில வழக்குகள் இருந்துச்சு, அது நீங்குச்சு, ஒரு பணம் வந்துச்சு, பார்ட்னர்ஷிப்ல ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அது நீங்குச்சு, பண வரவு வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு திசைகளில் இருந்து அந்த குருவோட அருள் என்பது மகர ராசிக்காரர்களுக்கு சுய ஜாதகத்துல அவங்க பிறந்த 3 நட்சத்திர அமைப்புகள்ல வயதிற்கு தகுந்த மாதிரி நடக்கக்கூடிய தசாபலன்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல அமைப்புகளும் இருந்தால் உச்சகுருவினுடைய பார்வையால நான் சொல்லக்கூடிய அந்த கெஜகேசரி யோகம், 1000 யானைகளுக்கு மத்தியில் ஒரு சிங்கம் போல் செயல்படக்கூடிய அந்த யோகம் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் எல்லாமே எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் அத்துணை தோஷங்களும் கதிரவனை கண்ட பனி போல் விலகும்னு சொல்லுவாங்க. ஆக மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய 1008 கோடி மடங்கு பிரச்சனைகள் கூட உச்ச குருவினுடைய பார்வையால கதிரவனை கண்ட பனி போல் விலகணும்னு நம்மளும் மனப்பூர்வமா வேண்டிக்கலாம். குரு அதை வந்து மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக செய்வார். மகரத்திற்கு 7ஆம் இடம் சமசப்தம குருவினுடைய பார்வை என்பது மிக மிக நல்ல பார்வையே. பொதுவா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா குரு இருக்கிற இடத்துல பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஏதாவது பிரச்சனைகள் இந்த காலகட்டத்துல மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குமா? மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் குரு இருக்கிற இடத்துல மட்டும் பிரச்சனை இல்லை, நாங்க இருக்கிற எல்லா இடத்துலயும் பிரச்சனையாத்தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. அந்த பிரச்சனையை இப்ப நிவர்த்தி பண்றதுக்கு குரு வர்றாரு. காரணம் என்ன அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, குரு யாரு மகரத்திற்கு? விரைய முயற்சி ஸ்தானாதிபதியா வர்றாரு. விரைய முயற்சி ஸ்தானாதிபதியாக வந்து சந்திரன் வீட்டுல போய் கடகத்துல உச்சமடைந்து அந்த வீடு கொடுத்த சந்திரனையே உச்ச குரு பாக்குறாரு. அப்ப மகர ராசிக்காரர்களுக்கு அந்த சந்திரனுடைய பார்வை குருவுக்கு இருக்கு, குருவோட பார்வை சந்திரனுக்கு இருக்கு. அதுதான் கஜகேசரி யோகமே அவங்களுக்கு கிடைக்குது. அதனால இது தனித்த குருன்னு நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியமும் இல்ல. இன்னும் கொஞ்சம் காலகட்டங்கள்ல குரு ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி அமைப்புகள் வந்து இவங்களுக்கு நிறைய சப்போர்ட் சிஸ்டத்தை மகர ராசிக்காரர்களுக்கு கொடுக்க இருக்கு. அதை விட ஒரு நல்ல அமைப்பு என்னன்னா, முயற்சி பாவகத்துல குருவினுடைய வீட்டுல சனீஸ்வரன் அமர்ந்து அந்த சனி பகவான உச்ச குரு தனது 9வது பார்வையா பார்க்கிறதுனால இவர்களுக்கு ராசியையும் குரு பார்த்து ராசி நாதனையும் குரு பார்க்கிறது 7ஆம் இடத்துல இருக்கிறது நன்மையே. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பார்ட்னரால ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்கிறது. எதுக்குமே ஆக மாட்டான்னு சொல்லி வீட்டுல இருக்கிறவங்க இவங்களை இன்சல்ட் பண்ணது போக இவருக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்கிறத உணரக்கூடிய காலம், உணர்த்தக்கூடிய நேரத்தை குரு கொடுப்பார். கண்டிப்பா மகர ராசிக்காரர்களுடைய அந்த தன்மையை சுத்தி இருக்கிறவங்க நிச்சயமா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 7ஆம் இடத்துல இருக்கிற குருவினால உருவாகும். ஏன்னா 7ஆம் இடங்கிறது களத்திர பாவகம், திருமண பாவகத்தை சொல்றது, பார்ட்னர்ஷிப்பை சொல்றது. அதே போல வந்து நீங்காத சில பிரச்சனைகள், தடைகள் எது இருந்தாலும் அந்த மன தெளிவை குரு பார்க்கும்போது கொடுக்கக்கூடிய அமைப்பை சொல்றது. இன்னொன்று,
ஒரு ராசிக்கு 2, 5, 7, 9, 11 காலகட்டங்களிலே குரு வரும்போது ஒருத்தருக்கு திருமணம் நடக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு இதுவரையும் திருமணம் தடை, திருமணம் ஆன விஷயத்துல வாழ்க்கை தடை, வாழ்க்கையை அடுத்த கட்டம் நகர்த்துவதில் தடை, அடுத்த கட்டம் நகர்த்தணும்னு நினைச்சாலும் முட்டுக்கட்டை, இத்தனையும் சந்தித்த மகர ராசிக்காரர்களுக்கு அந்த குரு 7ஆம் இடத்துல இருக்கிறது நன்மையைத்தான் கொடுக்குமே தவிர கெடுதலை தராது. மகர ராசியில பிறந்த படிக்கின்ற குழந்தைகளாக இருக்கட்டும், இல்ல வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்களுக்கு ஒரு பதட்டமான சூழலாவே இருக்கு. இப்போ போர் பதற்றம் வேற நிலவிட்டு இருக்கு. வேலை நிலைக்குமா, எதிர்காலம் எப்படி இருக்கும், அடுத்த கட்ட வேலை உயர்வு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யோசிக்கும் போது இது குரு பகவானோட பெயர்ச்சி காலகட்டத்துல எப்படி இருக்கும்? நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி உனக்கு என்னப்பா வீடியோல அடிச்சு விட்டு போயிடுவேன், குரு அப்படி இருக்காரு இப்படி இருக்கிறாருன்னு, இருக்கிற நிலைமை எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்ற மாதிரிதான் மகர ராசிக்காரர்கள். காரணம் என்ன அப்படின்னா, உலகியல் ஜோதிட அமைப்பு அப்படின்னு இருக்கு. இந்த நாடுக்கு இந்த கிரக அமைப்பு, இந்தந்த கிரகங்கள் பொதுவா அந்த ராகு கேதுவினுடைய ஆளுமைகள் சில யுத்த அமைப்புகள் இருக்கும்போது போர் சூழல்கள் எல்லாம் உருவாகும் சொன்னாங்க. உலகியல் ஜோதிடம் நம்ம சொன்னோம்னா அது ஜோதிட வகுப்பு மாதிரி இருக்கும். அதனால அது வேண்டாம். உலகியல் ஜோதிடம் என்பது வேறு, தனி மனித ஜாதக அமைப்பு வேறு. அப்ப தனி மனித ஜாதகத்துக்கு எதுக்கு பயிற்சி பலன் சொல்றீங்க அப்படின்னா, உங்க சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய லக்னம் தசாபுத்தி 80% பலனையும் கோச்சார பலன்களும் பலன் தரும் அப்படிங்கிறத புலிப்பானையா தன்னுடைய பாடல்கள்ல குரு பகவானுடைய பயிற்சி பலனை பத்தி, சனி பகவானுடைய பயிற்சி பலன்களை பத்தி பாடல்களில் சொல்லியிருக்கிறார். அதனால நான் குரு பயிற்சி பலனை பேசுறேன். மகர ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார். ஒரு ஆதாயம் வேணும். அப்ப ஆதாயம்னா நம்ம என்ன முயற்சி பண்றோம், ஒரு தொழில் ரீதியா முயற்சி பண்றோம், வேலை ரீதியா முயற்சி பண்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் அந்த 11ஆம் இடம். லாபத்தை பார்க்கிறார். அப்ப லாபம் கிடைக்கணும்னா நஷ்டம் அடையாம இருக்கணும், வேலை நல்லா இருக்கணும், தொழில் சரியா இருக்கணும் போது மகர ராசிக்காரர்களுக்கு மற்ற அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம் சாதகமா வரும். சாதகமா அவங்களுக்கு பதவி உயர்வு, இடம் அவங்க விரும்பின இடத்துல சில மாற்றங்கள் கொடுக்கிறது, லாபம் வருவதற்கான சில சூழல்கள் அமைகிறது. இவங்க தேடி போகும்போது, அதான் நான் சொன்ன மாதிரி தேடி போகும்போது உதவாத நபர்கள் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி இவங்களுக்கு தானாக வழியேக்க அவங்களை அறியாமலே சில நன்மைகளை, எதிரிகள் கூட தஞ்சம் புகக்கூடிய ஒரு சூழலை, எதிரிகள் கூட சரி வேணாம் அப்படின்னு இறக்கப்படக்கூடிய சில அமைப்புகளை இவங்க இரவல் கேட்காமலே எனக்கு இதை செய்யி அப்படின்னு இறங்கி போகாமலே, அந்த கௌரவம் குறையாமலேயே அப்படியே மகர ராசிக்காரர்களுக்கு அந்த லாபத்தை குரு பார்க்கும்போது, ஏன்னா 5வது பார்வைங்கிறது நல்ல பார்வை, அந்த இடத்தை குரு பார்க்கும்போது லாபஸ்தானம் நல்லா இருக்கும். படிக்கின்ற குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்போது மகரத்திற்கு 2 கூடிய வாக்கு ஸ்தானாதிபதி, அடிப்படை கல்வியை குறிக்கக்கூடியவர் சனி பகவானா வர்றாரு. ஏன்னா அவர் கும்பத்துக்கும் அதிபதியா வர்றதுனால 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உயர்கல்வி ஸ்தானாதிபதியா மகரத்திற்கு செவ்வாய் பகவான் வர்றாரு. அந்த மகரத்திற்கு ஆதிக்க கிரகம் பெற்ற அந்த செவ்வாய் பகவானுடைய மற்றொரு வீடுன்னு சொல்லக்கூடிய விருச்சகத்தையும் குரு பார்க்கறதுனால அடிப்படை கல்வி அமைப்பும் நல்லா இருக்கு, உயர்கல்வி அமைப்பும் மகர ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கு. ஏதோ ஒண்ணு கத்துக்கணும், வெளியில போய் தங்கி படிக்கின்ற குழந்தைகள், அதுவும் மருத்துவ துறைகள்ல இருக்கிறவங்க, ரிசர்ச் ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது ஒரு பொன்னான காலமாக மகர ராசிக்காரங்களுக்கு அமையும். நிறைய நீட் தேர்வு எழுதி தடைப்பட்டவங்களுக்கு, மகரம் 7 சனி நடக்கும்போது எல்லா திறமைகள் இருந்தும் கடைசியில 1 மார்க் 2 மார்க், ஒரு சூழ்நிலை, உடல் சூழ்நிலை, இப்படி காரணங்களால தள்ளி போன சில விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு நடப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. 2 அதிபதியையும் அந்த 4, 11 கூடையவனையும் குரு பார்க்கிறது, அந்த வீட்டை பார்க்கிறது, இவர்களுக்கு நல்ல அமைப்புன்னு சொல்லுவாங்க. மகர ராசிக்காரர்கள்லாம் இந்த 7 சனி காலகட்டத்துல இந்த கடன், வழக்கு, நோய் இதுலலாம் அதிகமா பாதிக்கப்பட்டுட்டாங்க. இப்போ இந்த குரு பகவானோட பயிற்சி காலகட்டத்துல இதற்கெல்லாம் ஒரு நிவர்த்தி கிடைக்குமா? நிச்சயமா. அதாவது அதுல முதுமையில இருக்கிறவங்க நீங்க பாருங்களே, அந்த 7 சனி நடக்கிற காலங்கள்ல பட்டகாடே படும் கெட்ட குடிய கெடுன மாதிரி ரொம்ப மனச்சோர்வுகள், உடல்நல பிரச்சனை, முட்டு வலி, அதே மாதிரி முதுகு தண்டு விட அறுவை சிகிச்சைகள் செய்தவங்க, பெண்கள் அந்த மாதாந்திர பிரச்சனையில ரொம்ப அகப்பட்டவங்க, இதெல்லாம் மகர ராசிக்காரவங்க நிறைய அனுபவித்தாங்க. அதுல மகர ராசிக்காரங்களுக்கு அந்த நோய் எதிரி பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடியது 6ஆம் இடமா மிதுன வீடா வரும். ஆனா அவரே புதனே பாக்கியாதிபதியாகவும் இவங்களுக்கு வந்துடுறாரு. அப்ப மருத்துவமனைக்கு போய் ஒரு தீர்வே பார்க்க முடியல. அதாவது சில சோர்சஸ் எல்லாம் சரியா இருக்கு, போனா நோய்க்கு நிவர்த்தி கிடைக்க மாட்டேங்குது, எல்லா மருந்துகளையும் எடுத்துக்கிறோம், எதை எடுத்தாலும் சரியா மாற மாட்டேங்குதுங்கிற சூழல் உச்சகுருவினுடைய பார்வை பொதுவா அவங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும்போது, அந்த தன்னுடைய சொந்த வீட்டை குரு பார்க்கும்போது 6ஆம் பாவகத்திற்கு குரு இவர்களுக்கு பார்வை இல்லைனாலும் சுய ஜாதக அமைப்புல இவர்களுடைய 6க்கு அதிபதியான புதன் பகவானை எங்கேயாவது இருந்து இந்த 3 பார்வைக்குள்ள 5, 7, 9வது பார்வைக்குள்ள புதன் இருக்கிற வீட்டையோ புதனையோ குரு பகவான் பார்த்துட்டார் அப்படின்னு சொன்னா ஒரு சுபிட்சம். இந்த வருட குரு பெயர்ச்சி புதன் பகவானுடைய வீட்டை பார்ப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனா மகர ராசிக்காரர்களுக்கு 6க்கு அதிபதியான புதன் பகவான் சுய ஜாதகத்துல எப்படி இருக்கிறாரோ அதை குரு பார்ப்பார். அதற்கான வழிபாடுகளை இவங்க சரியா பண்ணும் பொழுது நிச்சயமா அந்த நோய்க்கான ஒரு நல்ல தீர்வும் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவா மகர ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் தெய்வ வழிபாடு இந்த நேரத்துல அவங்களுக்கு சக்சஸ கொடுக்கும்.
இவ்வளவு காலம் கோயிலுக்கு போயிட்டு தாயா இருக்கோம், ஆனா ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கு திடீர்னு ஒரு நல்ல அமைப்புகள்லாம் உங்களுக்கு உருவாகும். அந்த திடீர் அப்படின்றதுக்கு காரணமே குரு பார்க்கும் போதுதான் ஒரு தெய்வ வழிபாடு கூட, ஒரு நேர்த்திக்கடன் கூட நமக்கு சக்சஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. அது மகரத்திற்கு ஒரு நோய், கடன், எதிரி, வழக்கு அத்தனையிலிருந்து தெய்வ அருளால நிவர்த்தி ஆகுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும். மகர ராசிக்காரர்கள் நீங்க சொன்ன மாதிரி இவங்க நினைச்ச காரியம் எல்லாம் நிறைவேறணும், நிறைய பிரச்சனைகள் இருந்திருப்பாங்க, அதெல்லாம் நிவர்த்தி பெறணும். இவர்களுக்கு இந்த குரு பகவானோட பெயர்ச்சி காலகட்டத்துல செய்ய வேண்டிய வழிபாடு சொல்லுங்க. மகரம் நிலத்தத்துவத்தின் அடிப்படையில வரக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லுவாங்க. பொறுமையா காத்திருந்ததுதான் அந்த 7.5 சனியை அவங்க எதிர்கொண்டதுக்கான சூட்சமே. நிறைய மகர ராசிக்காரர்கள் மீண்டும் திரும்ப எந்திரிச்சு எப்படி இப்படி உங்களால நடக்க முடியுது அப்படின்னு கேட்டா, இவங்கள்ட்ட இருந்து அந்த குவாலிட்டியே பொறுமை, விடாத உழைப்பு, விடா முயற்சிங்கிறத விட எதையுமே எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன கஷ்டமோ நஷ்டமோ உழைச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த உழைப்பு இதுதான் இவங்க 7.5 சனியை இவ்வளவு சுமூகமா கடந்து வந்தது. அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த மன திடத்தை அதிகமா கொடுப்பதற்கு தான் இப்ப குருன்னு வர்றார். அடுத்த முயற்சியை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த காலகட்டங்கள்ல மகர ராசிக்காரர்கள் அனுமன் வழிபாட கெட்டியா பிடிச்சுக்கணும். இந்த உச்ச குருவினுடைய அமைப்பு முதல் 3 மாசம் இருக்கு. அதுக்குள்ள பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது பிரசித்தி பெற்ற நல்ல ஒரு, இப்ப உங்களுக்கு நாமக்கல்ல ஆஞ்சநேயரை சொல்றோம், சுசீந்திரத்துல ஆஞ்சநேயரை சொல்றோம், திண்டுக்கல்ல ரெட்டியார் சத்திரத்துல ஒரு ஆஞ்சநேயர் அனுமன் பெருமான் ஒரு அற்புதமா அருள் பாலிச்சுட்டு இருக்காரு, அதெல்லாம் சொல்றோம். இந்த மாதிரியான உங்க ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற அனுமன் ஸ்தலங்களுக்கு போகும்போது மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். அதே போல சனிக்கிழமைகள்ல கூடுமானவரை விரதம் இருப்பது மகர ராசிக்காரர்களுக்கு உச்ச குருவினால நிறைய நன்மைகளை கொடுக்கும். மகர ராசிக்காரர்களுக்கான குரு பகவானோட பெயர்ச்சி காலகட்டம் எப்படி இருக்கும்? இந்த 2026 நடக்கவிருக்கிற பெயர்ச்சியில இதனுடைய பலன்கள் பேசும். தொடர்ச்சியாக அடுத்த ராசியான கும்பராசிக்காரர்களுக்கு பேசலாம் சார். நன்றி. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேயர்களே, மகர ராசியில பிறந்த நீங்க உங்களுக்கான 2026 குரு பகவானுடைய பெயர்ச்சி பலன்களை இந்த எபிசோட்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமான பெயர்ச்சி பலன்கள் நம்ம பேசியிருக்கோம். இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிபிகேஷன்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுல கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மிக்க நன்றி.